தக தகிட்ட தக தகிட்ட தகியோ தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தகியோ தக தகிட்ட தக தகிட்ட தகியோ அதான் பார்த்தேன் ஐயா பொறுமையா இருக்கு சாணி இழிச்சுக்கிட்டே ஆமா சென்று வாங்க உங்களுக்கு ஓய்வு நேரம் ஒரு 10 நிமிடங்கள் சென்று வாங்க போயிட்டு வாங்க ஆமா உங்களுக்கு ஓய்வு நிமிடம் போயிட்டு வாங்க அர்த்தம் சென்று வாங்க இந்த நேரத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் சத்தோட போயிட்டு ஒரு 10 நிமிடம் எடுத்து பக்குவமா வந்து சேருங்க சொல்லுங்க நீங்க சொல்ற அது கேட்காம இருப்பா சொல்லிடுறேன் வேற கறிக்கிட்ட வாங்கினா தாண்டா வேற வீட்டை கல்யாணம் அப்படிப்பட்ட பெருமை இந்த பூனத்துல நிறைய இருக்கு எத்தனை சிறப்புறதாலும் கூட நல்ல ஒரு பாட்டு நல்ல அற்புதமா இருந்துச்சு காரகத்தில் பாட்டு பாடு சுவாமி பாட்டு பாடு சாமி நல்ல ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு பாட்டு பாடுறது யாரு பாட்டு பாடுறது நான் நீங்க என்னை பார்த்து பாடிருக்கீங்க என்னை பார்த்து கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரையான்னு கேக்குறீங்களே என்னைய கேக்குற நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் கேட்டிருக்கேன் இல்ல முத கேட்டேன் நான் கேக்குறேன் உங்களை கேட்டிருக்கேன் இல்ல நான் கேட்டிருக்கேன் உங்களை தான் கேட்டிருக்கேன் நீங்க சொன்னா உங்க கொண்ட அந்த வெடுக்குன்னு விழுந்து வரும் நீங்க சொன்னீங்கன்னா முத வந்து வருமா பேசாம இருக்க அவர் பேச சரியா பேசுங்கன்ற கேட்டது யார் முத கேட்டது நான் நான் இப்ப கேக்குறேன் இந்த சாமி யாரு கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாரு அப்படி கேட்டது யாரு அப்படின்னு கேட்டது நான் நீ கேட்டது யாரு கேட்டது நீங்க அப்ப கேட்டது நான் தானே அப்ப சொல்லு நீ யாரு அந்த கேட்டது வேற இந்த கேட்டது வேற சரிங்களா சும்மா எடக்கு மடக்கா பேசுறா இப்ப கேட்டது யாரு கேட்டது நான் தான் நீ தானே கேட்ட நீ கேட்டது யாரு உங்களுக்கு காதுல கேட்டது அது வந்து நான் அத கேட்டேன் நீ கேட்டது யாரு கேட்டது யாரு கேட்டது நான் தான் கேட்டது நீ கேட்டது ஐயே நான் கேட்டது உங்களுக்கு அப்ப நீ கேட்டது நான் தானே அப்ப கேட்டது யாரு கேட்டது நீங்க தான் அப்ப நீ யாரு முதல்ல அதை சொல்லி முட்டை அத்தியா விடுவேன் சரிங்களா இது யாரும் சொல்ல மாட்டேன் அன்றாட வரவேற்பது ஒரு வீட்டுக்கு மோந்தையா மனுஷன் வந்தா கூட சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட விரோதியா இருந்தா கூட பக்கத்துல போகும்போது வீட தேடி வந்துட்டு அப்படின்னா முதல்ல என்ன கேட்கணும் கேட்கணும்ல வந்தது யாரு வந்தது நீங்க என்ன கட்டிய என்ன கட்டிய வாங்கனே உங்களை தான் வாங்கிருவீங்களா யார வாங்கனியே வாங்கனே கேட்டீங்க அத வாங்கிருவீங்களான்னு கேட்டேன் வாங்கன்னு கேட்டேன் எதை உங்களை தான் அப்பதான் வாங்கிருவியான்னு கேட்டேன் நான் வாங்குறேன்னு சொன்னேன் இப்ப வாங்கன்னு கேட்டீங்க அத யார கேட்ட வாங்க உங்களை தான் வந்தது யாரு வந்தது நீங்க என்ன கேட்ட வாங்கனே நான் எதன்னு கேட்டேன் உங்களை தான் அப்ப என்ன வாங்கிருவியான்னு கேட்டேன் எனக்கு மடக்கு பேசுறேன் நாடகம் மசல்லியா வளர்ந்து நான் என்ன சொல்லி என்ன நீ தானே பேசிக்கிட்ட பேச்சு என்ன நீ பேசுற பேச்சு ஒரு வார்த்தை வெள்ளி ஒரு வார்த்தை சொல்லுங்க நீ பேசுற பேச்சு இருங்கயா பேசுன வாயில வந்ததெல்லாம் வசனம் பண்ணி பேசக்கூடிய பேச்சு சரியா பேசுறீங்க சரியா பேசுறதுக்கு என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க அப்ப நீ பேசு சரியா பேசுவேன் அப்ப நீ பேசுறது இடத்துக்கு வந்தது நீங்க சரி உங்களை பார்த்து நான் வாங்கன்னு கேட்டேன் அதான் நான் கேட்டேன் வந்தது யாரு வந்தது நீங்க என்ன கேட்ட உங்களை வாங்குறேன்னு சொல்லல கேட்டது யாரு நான் தான் அத என்ன கேட்ட வாங்கன்னு நான் எதன்னு உங்களை தான் சொல்லி அத என்ன வாங்கிருக்கான்னு கேட்டேன் இப்படி ஒரு லூசியா நான் தண்டிக்கணும் ஆமா கிறுக்கனோட கிறுக்கன் தானே பேச முடியும் அறிவாளி போய் பேச முடியாதுல இப்ப யார் லூசு நீ அப்ப நீ பேச்சாக்கள் எதை லூசுன்னா அப்புறம் மத்தவங்க கிறுக்கு போயிடா பேச்சாக்கள் உண்மையை பேசுற மாதிரி அப்படி தானே பேசுற உண்மையை தான் சொல்லுவேன் அப்ப நான் கிறுக்கனே நீ அறிவாளி அப்படி தானே அறிவாளி அப்படி முட்டாள் இல்ல நான் வேஷம் போட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னா நான் மட்டும்தான் அறிவாளி நான் அதான் கேட்டேன் வேஷம் போட்டு வெளிய வந்தா நீங்க அறிவாளி மத்தவங்க முட்டா பையன் என் பக்கத்துல யாருனாலும் ஒரு முட்டாளத்தை நினைப்பேன் அப்ப இது வரைக்கும் நீங்க முட்டாள் ஆனது இல்ல முட்டாள் ஆனதுல ஆக்கவும் முடியாது நீங்க எப்படி சொல்றீங்க படுத்துருக்கீங்க தவறுங்க ஆக்க முடியாது சொல்ல கூடாது இது வரைக்கும் நீ ஆனது இல்லன்னு சொல்லு தவறுன்னு நீங்க சொல்லாதீங்க சரிங்க நேத்து வரைக்கும் அறிவாளிங்க ஐயா 2019 வரைக்கும் மனுஷனுக்கு கொரோனா ஒண்ணு வருமே இருக்கா தெரியுமா தெரியாது ஆனா 2020 வந்துச்சா இல்லையா அது வரைக்கும் நல்லா தானே போச்சு ஆனா 2020 எவ்வளவு பாடுபட்டோம் யாருக்கா தெரியுமா எந்த நிலைமை எப்படி மாறி யாருக்கா தெரியுமா தெரியாது நேத்து வரைக்கும் நீ ஏதோ ஒரு நாடாடி இருப்ப ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல வரைக்கும் நாள கடிச்சு வைக்க முடியுதா முடியாது அப்ப இவ்வளவு பெரிய யாரு இடத்துல இப்படி இருக்கு இன்னைக்கு போற இடத்துல மக்கள் இப்படி உட்கார்ந்து பாப்பா நீ கொஞ்சமா எதிர்பார்த்தியா முடியாது ஆனா நீங்க உட்கார்ந்து பாக்குறேன்னா தான் இந்த வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்கிறது இல்லங்க கால சூழ்நிலை நம்ம நிர்ணயிக்குது இப்ப நீங்க சொல்றீங்க தேசம் போட்டு வெளியே வந்தா நான் அறிவாளி மத்தால முட்டா பைய ஆக்க முடியாது நீ பேசுறது எப்படி பேசுவ முடியாது அப்ப இது வரைக்கும் நீ முட்டாள் ஆனது இல்ல ஆக்க முடியாது சரி நீ அறிவாளி தானே ஊருக்குள்ள ஒன்ன போலவே 2 பேர் இருந்தா ஊருக்குள்ள ஆமா கதை சொல்றீங்களா நீங்க அறிவாளி தானே முட்டாள் ஆனது இல்லையா சொல்றீங்க கதை தாங்க நீங்க அறிவாளி தானே ஆமா முட்டாள் இல்லையா ஒன்ன போலவே 2 பேர் இருந்தா சரி 2 பேருக்கு அவங்க ஆத்தாப்ப பிறந்தவன பேர் வச்சிருக்காங்க பாரு எப்படி உலக அதிசய பேரா ஒருத்தன் பேரு நான் முட்டாளு இன்னொருத்தன் பேரு நீ முட்டாள்னு பேர் வச்சுட்டேன் கேரவ பிடிச்சவங்க வேற பேரே இல்லையா அவங்க ஆத்தாப்ப அவனுக்கு வச்சிருக்கேன் சரி பேர் வச்சாச்சு பேர் வச்ச நேரமா நம்ம தெரியல 2 பேருக்கு 25 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல வேலை
எதுக்கு இந்த நான் முட்டாள் நீ முட்டாள் ரெண்டு முட்டாளுக்கு வேலை கிடைச்சு போச்சு. வெளிநாட்டு வேலை போயிட்டாங்க, பழையன்னு கிளம்பி போயிட்டாங்க. சரி. போன இடத்துல பாருங்க, போன வேலை பிடிக்கலன்னு சொல்லி இந்த நீ முட்டாள்ன்றத போன 6 மாதத்துல திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். சரி. கட்டின காசு போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. நீ முட்டாள் ஊருக்கு வந்துட்டானே. ஏண்டா நீ முட்டாள் ஊருக்கு வந்தா அருமாறு வெட்டு வெளிநாட்டை ஒருத்த தன்னந்தனியா செத்து போனே. அதான் நான் முட்டாளு. அப்புறம் என்ன கேக்குற? என்ன கேட்டியா? நீ கேக்குறதானே இப்படி பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். பேசுறதானே பேசப்படாது. யாருக்கு பேசுற? கதையை தானே சொல்றேன். கதையை தான் சொல்றேன். நீ எதுக்கு கோபப்படுற? போத நீ கோபப்படுறத பார்த்தா நான் உடனே சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கதை சொன்னது யாரு? கதை கேட்டது யாரு? கதைக்கு பதில சொன்னது யாரு? நீ தானே சொன்ன. நீ சொல்ற பதில் தப்பா இருக்குமா சரியா இருக்குமா? அப்ப உன் வாயில இருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் சரியா இருக்குமா தப்பா இருக்குமா? சரியா தானே இருக்கு. அப்ப உன் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை ஏதாவது சரியா தான் இருக்கும். அப்ப நான் கேட்ட கேள்வியில மிச்சம் இருந்தவன் யாரு? அப்ப சரியா தான் இருக்கும். ஏன்னா சரியா தான் இருக்கிற பிரச்சனையா இல்ல சரியா தான் இருக்குன்னா என்ன சரியா இருக்கு? இப்ப நான் ஏதாவது தப்புனா இல்ல ஓ வார்த்தை தப்பா இருக்குன்னு சொன்னா ஓ வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை எதா இருந்தாலும் சரியா தானே இருக்கு. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மிச்சம் இருந்தவன் யாருன்னு கேட்டேன். அப்ப சரியா தான் இருக்கு. ஏன்னா விஷயங்கள் எப்பயுமே நீனே சொல்லும் போது அது சரியா தான் இருக்கு. நான் கூட சொல்லி தப்பா போயிடலாம். ஆனா ஓ வாயில இருந்து உண்மையை ஒத்துக்கிறீனா நாட உலகத்துல உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமியா? ஆனா மிச்சம் இருக்க வேற ஒத்துக்கிட்டா தட்டா ஒத்துக்கிட்டா தெரியும். என்ன ஒத்துக்கிட்டா சரி? அப்ப நான் முட்டாளா? நான் முட்டாளா? என்ன பேசுறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? அகத்து நடக்கு விட்டது சொன்னா அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வந்தாரு. வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு வந்தாளா? பேசுவா. எங்களுக்கு கட்டக்க முடியல அட்வான்ஸ் ஓட்டுக்காக சும்மா அப்படி கையை போய் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. அப்படி பேசு. என்ன படிச்ச இலக்கணம் அப்படி பேசணும்ல. என்ன படிக்காத எப்படி வீட்டுக்கு போனோம்னா புத்தகத்தை படிக்காத எப்படி பேசலாம்? சில பேர் பொட்டாட்டி போட்டு பொத்திக்கிட்டு கிடக்குறாங்க. நடக்குதுல. ஆக நீ எதுக்கு கோபப்படுற? படிச்ச மாதிரி இப்படி பேசி நான் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நல்லா பேசுற. ஆனா ஒத்த வார்த்தை நீ படிச்சாத காட்டிட்ட. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வந்தானே. அடுத்த வரி சொன்ன நீ என்ன சொன்ன? அடுத்த வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு வந்தாரு. அடுத்த வரியை என்னைக்கு சரியா சொன்னியா? நீ படிச்சாடுறா. ஏன்னா படிக்காம தன்னடி பேசுறியா? நீ படிச்சாரு. ஏன்னா படிச்சாடு பக்குவமா பேசக்கூடியது. தேசப்பட்ட படிப்பா படிச்சிருக்க. பட்ட படிப்பு படிச்சு பக்குவமா பேசுறா. பல படிக்காம குறு நிக்கிறேன். படிக்கவே நீ பேச முடியுமா? நீ படிச்சு தானே பேசுற. ஆக படிக்கவே பேச மாட்டேன். படிச்சுட்டு நீ பேசுற. ஆக படிச்சனால பேசுற. ஆனா நீ எல்லாம் சோத்தத்துன்னு அப்படி பேசுவியா? என்ன என்ன பேச்சு சுத்தம் இல்லையே? என்ன கொஞ்சமாவது வெக்காம அப்படி பேசுவியான்னு கேக்குறேன். ஒத்த வார்த்தை கேட்டாரு அதுக்கு நம்ம பதில் சொல்ல என்ன வேணா? அப்படியே குத்துக்கல்லாட்ட நிக்கிற பேசுற. வாயை திறந்து பேசு. அம்புடுத்தோட சவடா பேசுறீங்க. புத்தகத்தை பொறுத்தவங்க இப்ப பேசு. பேசுறா பேசி தொட அப்படின்னு கேட்கலாம். கத்தலாம் கதறான். யாரு? நேத்து கால் ஓட்டு பேசாம குத்துக்கல்லாட்ட நிக்கிறானே அவன மாதிரி ஆடு வந்தா நிப்பாட்டி வச்சு கேட்கலாம். ஆனா முத்துராசு உன்னைய கேட்க முடியுமாடா? கேட்டா சும்மா விட்டுருவியா? வாத்தியாரு நல்லா சொல்லி தந்திருக்காரியா. உன்னை போல ஒரு மாணவனை உருவாக்க பெருமைப்படுறியா? நீ படிச்சாங்க நல்லா படிச்சிருக்க. நீ படிச்சாதானே பேசல. நீ சொல்லு. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தாரு. என் தங்கடா என் தங்க. இந்த உலகத்திலே கேட்ட கதைக்கு பதில் சொல்லி என் சிங்கடா. உன்னை தவிர நான் பேச முடியுமா? என் சிங்கமே என் சிங்கா என் சிங்கா என் சிங்கா 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 என் சிங்கா. எந்த ஊருக்கும் போயிடாத ஊருக்கே அசிங்க கேவலம். நீ எதுக்கு போற? நல்லா மனசாட்சியை கூட சொல்ற. நீ எதுக்குடாத போற? எங்களுக்கு முன்னாடியே அந்த நத்தத்துல இருக்கின்ற. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கட்டளம்படி வடக்குல இருக்கின்ற. அங்க வந்து என்ன பண்ண சீக்கிரமா? நீ என்னதான் பண்ண? 4 பேருக்கு பாடம் சொல்லி தந்தியா? இல்ல ஒரு சோறு கொட்டியா? அண்ணனுக்கு காசு ஊட்டி எதுக்குடா நீ வர்ற? ஏன்னா அசிங்கமத்த நடக்கலாம். பேசுறா பேசி தொலை அப்படின்னு கேட்கலாம். முத்துராசு யார கேட்கணும்? நேத்து வந்து சும்மா பேச தெரியாம எம்மனையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கானே அவனை போல அடிமுட்டாள்களை கேட்கலாம். ஆனா உன்னை போல படிச்ச மாமதி கிட்ட நான் பேச முடியுமா? இல்ல பேசினாத்த விட்டுவியா? நீ படிச்சா முத்துராசு முத்துராசு நீ படிச்சாங்க. நீ படிச்சாங்க. உன் வாத்தியாரோட ஒருத்தர் இனிமே தேர்தல் கிடைக்க முடியுமா? 10,000 பேர் பேச்சுக்கு உருவாக்குற இல்ல. உன்னை போல பக்குவமா 3 ஆளை உருவாக்குறாலும் அப்படி இருக்கணும்டா. நல்லா படிச்சுக்கடா. தெளிவானாரு. நீ சொல்ற சொல்றீங்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தாரு. அடுத்த வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு வந்தாரு. தங்கடா என் தங்க கட்டியே என் சிங்க குட்டியே என் சிங்க குட்டியே. இந்த கலை உலகம் கண்டெடுத்த நார உலகம் போட்டக்கூடிய என் சிங்க குட்டி அல்லடா என் கொரோனா குட்டியே. உன்னை பார்த்து ஒருத்த துணிஞ்சு பேச முடியுமா? என்ன உன் அழகண்ண வீரமண்ண ஓ துணிச்சல் என்ன? உன்னை சந்திச்சத பெருமையா நினைக்கிறேன்டா. பெருமையா ஆட்கொள்றதுங்க. அரவணைப்புல ஆட்கொள்றது. இத ஆட்கொள்றது இல்ல. அப்புறம் ஆளை கொள்றது. ஒரு ஆட்கொள்றது இப்படி பிடிச்சு பிடிக்கலாம். இப்படிதானே இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா? கண்மை ஊரம் போச்ச மண்டையில. இங்க பாருங்க. இது கருப்பு. உன் மேல உள்ள கருப்பெல்லாம் நான் எடுத்துட்டு இன்னையில இருந்து எங்க ஓப்பரன் பாரு. எங்க ஓரன் மட்டும் நீ பாரு. என்ன கைய மேல காட்டி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ படிச்சாங்க. படிச்சவன் பக்கமா தான் பேச முடியும். நீ சொல்லு.
பேசுவேன். சொல்லுவீல்ல? ஆமா. நீ சொல்றா ஆ. சொல்லுவீங்க? சொல்லி வைக்கிறேன். அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தானு மைத்த புடுங்கு வாங்கி போட்டுக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு ஏன் என்ன போட்டுக்கிட்டு பாரு பத்திர நான் தான் ஒரு வார்த்தையே நத்துன்னு பதில சொல்லிட்டேன். எதுக்கு நீ ஆன பண்ற? அடுத்த வீட்டுக்காரே அடுத்த வீட்டுக்கு ஏன் எதுக்கு? ஏன்னு கேட்குறேன். எதுக்கு அதுக்கு பண்ற? கோபப்படாத. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொன்னார்கள். உன் பொறுமை இது வரைக்கும் நான் மறந்துட்டு இருக்கேன். நான் கேட்கிறேன் முத்துராசு, எதை கேட்டாலும் ஆத்திரப்படாம அவசரப்படாம எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு 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 பட்டுன்னு பேசுறியே. நான் கேட்கிறேன், ஆமா நீ சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு அப்புறம் நல்லா கேட்டே உயிர் அப்புறம் வாயில வந்து நல்லா தக்காமிக்கா வந்துரு அப்புறம் என்னங்க சோத்துக்கு தென்னை வதச்சிருக்கான். அட்டங்க கேட்கிறேன். திணை கிடத்துல இருக்கு 2 திணை இருத்தனையா? இல்ல நான் இருத்தல. என்னங்க இல்ல இருத்தினே திணை கிடத்துல இருக்குன்னு 2 கருந்தினை செந்தினை இருத்தனையா கேட்டேன். இல்ல கொஞ்சம் என்ன எத்தனடா? என்ன 2 என்னடா கருந்தினை அத இருத்தனையான்னு கேட்டேன். இல்ல நாடகத்துக்கு போயிட்டு வசதியா படுத்துட்டீங்க படுத்துட்டியா? அதனால இருத்த முடியல. திணை கடிக்கு ரெண்டாவது கேட்கிறேன். 2 தானே? ஆமா. மாற்றம் இல்லையே. இல்ல. நான் கேட்கிறேன், எதை சொன்னாலும் கோபப்படும் பொழுது பேசும் பொழுது ஒரு மனுஷன் வந்திருக்கானா என்ன ஏது அவர்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சு பேசிக்க. யார் வந்தாலும் நமக்கு தான் எல்லாம் தெரியும். மத்தவங்க இடிச்சா போய் நினைச்சிட்டு ஒரு சவடா சேர்ந்து பேசுறது, இந்த அகந்த புடிச்சு பேசுறது, மண்டக்கிரமம் புடிச்சு அழைக்கிறது, இந்த பேச்சை இதோட விட்டுட்டு வாயை பொத்திக்கிட்டு பேசாம அடுத்த கொடுப்போம். ஆமா ஆமா இவங்க வரும்பொழுது அப்படியே பேசாம வாயை இதையும் பொத்திக்கி நிக்கிறதுக்கு தான் இங்க அட்வான்ஸ் ஒரு கூட்டியாத வாயா முதல்ல. நான் கேக்குறேன் இப்ப அப்பா அவ்வளவு பயமா இருக்கா? கேக்குறேன் எல்லாம் தெரிஞ்சவங்க கோபப்படலாம். நீ எதுக்கு கோபப்படுற? எல்லாம் தெரிஞ்சவன் நான் தான். அப்படியா? அம்மா அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன பேச்சுல பூரா என்னைய மட்டம் தட்டுற மாதிரியே பேசுறியா? மட்டம் தட்டது இல்லங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ஒரு இடம் மேடும் பள்ளமா கிடக்குதுன்னா நாங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். மேடும் பள்ளமா கிடக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மட்டப்படுத்தணும். அம்மா. அப்ப மட்டப்படுத்துறது நல்லதா கெட்டதா? பாப்பா அப்ப உன்னை மட்டப்படுத்துறது நல்லதுக்கு தான் பாப்பா, பண்ற. நீ தப்பா இருக்க கூடாது. இப்ப நான் கேக்குறேன், சரி. எல்லாம் தெரிஞ்சாலும் கோபப்படாம நீ என்ன எல்லாம் தெரிஞ்சமா பேசுற? எல்லாம் தெரியும் வார்த்தைக்கு சொல்லிக்கிற. அத சொல்லாத. எல்லாம் தெரிஞ்சாலும் உலகத்துல ஆளுமே கிடையாது. அத சொல்லாதன்னு நீங்க சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்சவன இந்த உலகத்துல நான் ஒரு ஆள் இருக்கேன். அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாட்டுக்கட்டு இல்ல. மாட்டுக்கட்டு கிடையாது. நான் திரும்பவும் கேக்குறேன், எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. யாரும் சொல்லுவாங்க என்னுடைய சிஸ்டருக்கு தெரிந்தபடி ஏதோ ஒரு அளவு தெரியும்னு சொல்லுவாங்க. சரி. நான் என்ன சொல்றேன்னா உலகத்துல எல்லாமே தெரிஞ்சதுன்னு நான் ஒரு ஆள். அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். இது மாட்டுக்கட்டு இல்ல. மாட்டுக்கட்டு கிடையாது. அப்ப நீ தெரியாதுன்னு சொல்ல மாட்டே. தெரியாதுன்னு எதையுமே சொல்ல மாட்டேன். உனக்கு எல்லாம் தெரியுமா? எதை பத்தி வேணாலும் பேசுங்க தெரியாது. அப்ப உனக்கு அனைத்தும் தெரியும். அனைத்தும் தெரியும். கேக்குறேன், அனைத்தையும் கட்டி அப்படியே கரைச்சு குடிச்சிட்டு அனைத்தையும் வந்துருக்கீங்க. கட்டி கரைச்சு குடிச்சிருக்கீல. எல்லாம் தெரியும். நீல நாடகத்துக்கு அப்பாற்பட்டு நீ எந்த வருஷம் பிறந்த? நான் பிறந்தது 1992. 1992ல பிறந்தீல. ஆமா. உனக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியுமே. நான் கேக்குறேன், 1992ல பிறந்தீங்க முத்துராசு. ஆமா நீ எப்ப சாவ? பேசுறத ஏத்துக்கா பாரு. அப்புறம் எதுக்கு நீ பேசுற? நீ சொல்ல கேப்பா. நீ என்னடா சொன்ன? எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லு கேப்பா. எல்லாம் தெரியுமா? மத்த ராமாயண மகாபாரத அத பேசு. நீ அப்படி சொல்லலையே. ராமாயண மகாபாரதம் மட்டும் தெரியும். நீ தான் எல்லாம் தெரியும் இப்ப சொல்லு கேப்பா. எல்லாம் தெரியுமா? சாக இப்ப நீ எப்ப சாவேன்னு சொல்ற? இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஒத்துக்கற. ஏதாவது முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒண்ணுமே தெரியும்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா பேசுற? வெக்கம் இல்லாம. என்ன வெக்கம் இல்லாம? இப்ப சொல்லு. நீ எப்ப சாவேன்னு இப்ப சொல்லு. ஏன் என்ன மசருக்கு நான் சொல்றது? அப்ப எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க. தெரியாது நான் சொல்ல மாட்டேன். அப்ப தெரியும். சொல்றா கேப்பா. சாகிறத பத்தி பேசாதே. அப்ப எதுக்கு எல்லாம் தெரியும் சொல்ற? கட்டலாம் பத்திக்கு நான் வர வேண்டியது நிறைய. என்ன வச்சிட்டு இருக்க? வந்துட்டு போ. உன்னை வேணாம் சொல்லல. ஆனா எல்லாம் தெரியும் ஏன் சொல்ற? எல்லாம் தெரியும்னே வந்திருக்கேன். ஆமா. நான் கேக்குறேன், எல்லாம் தெரியும் இல்ல. நான் உள்ள இருந்து சத்தம் கேட்கும்போது நீ ஏன் சத்தம் போடல? சத்தம் கேட்றவன் காதுல கேட்டா இல்லையா? கேட்டுச்சு. கேட்டுச்சுல. ஒரு ஆள் சத்தம் கேட்டா சத்தம் போடணும் என்ன தெரியல. நீ எதுக்கு ஒரு நாடகத்துக்கு போட முடியாது? சத்தம் போட முடியாது. தெரியுமா? பாத்தியா? திமிரு அடக்க இப்படி முடியாது. பேசி என்ன குறையுதா? எத்தனை பேர் வந்தாலும் ஏன் திமிரு அடக்க முடியாது? அப்படிங்களா? நான் கேக்குறேன், சரிங்களா? நான் கேட்டு நீ ஏன் சத்தம் போடுற? அதை சொல்லு. போட முடியாது. முடியாது. போட முடியாது. டில்லிக்கு ராசா வரனாலே. பள்ளிக்கு பிள்ளை. டில்லிக்கு ராசா வரனாலே. பள்ளிக்கு பிள்ளை. 10 ஏக்கர் என் ஊர்ல நான் வச்சிருக்கின்றதுக்காக சரி. நான் களை எடுக்க போனோம்னா என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டே ஆகணும். அப்ப வந்தவனைய செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு காரணம் இருக்குல்ல. அதை கேக்குறேன். பொம்பளை பிள்ளைய ஆளோட சோ சொன்னுச்சுன்னா சரி. அதுக்கு பயந்துக்கிட்டு வேணா சொல்லலாம். ஓஹோ. எனக்கு எல்லாரும் சொல்லுவா சாமி உனக்கு உடம்பு ஊரா கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி. நான் என்ன சொல்றேன், எனக்கு உடம்புல கொழுப்பு இல்ல. சரி. எனக்கு கொழுப்பு நாக்குல இருக்கு. அப்ப நாக்குல இருந்தா நீ இப்படிதான் சத்தம் போடுவ. அப்படிதான் பேசுவேன். அப்ப உன் வேலையை செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். நான் கேக்குறேன், சத்தம் போடுவியா மாட்டியா? அதாவது வந்து என்னுடைய நாட்டு மக்கள் சரி. கத்துறாங்க பத்தி இங்க நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க சோப்பட சொன்னா நான் போடுவேன். சரி. எங்க அப்பா நம்பிராச சோப்பட சொன்னா நான் போடுவேன். ஓஹோ. சரிங்களா? சரிங்க. எங்க ஆத்தா நங்கமகுடி சோப்பட சொன்னா நான் போடுவேன். ஓ. என் தங்கச்சி வள்ளி சோப்பட சொன்னா போடுவேன். அப்ப நான் கேட்டு போட மாட்டேன். சோ போட மாட்டேன். போட மாட்டேன். நான் கேக்குறேன், ஏன் போடணும்? இந்த ஊருக்கு நீ எதுக்காக வந்திருக்க? நாடகத்துக்கு வந்திருக்கேன். நாடகத்துல என்ன வேலை வந்திருக்க? நாடகத்துக்கு
கோமாளி வேஷம் போட்டு கோமாளி வேஷம் போட்டா நீ என்ன செய்யணும்? கோமாளி வேஷம் போட்டு நடிக்கணும். நடிக்கணும்ல? கோமாளி வேஷம் போறதுக்கு உன்னை கூட்டி வந்திருக்காங்க. நீ நடிக்கிற. அடுத்த வருஷம் கத்தனம் பண்ணி நீ வரைக்கும் வரும்போது இந்த வருஷம் கோமாளி வேஷத்தை பார்த்தாச்சு. எங்க ஊருக்காக முத்துராசு இந்த வருஷம் ஒரு நாய் வேஷம் போடுறான்னா நீ என்ன செய்யணும்? ஓ கிராம பூரா சேர்ந்து போன வருஷம் கோமாளி வேஷம் போட்டீங்க. இந்த வருஷம் நாய் வேஷம் போடுறானா? நாய் வேஷம் போட்டுட்டே ஆகணும். நாய் வேஷம் போட்டா என்ன செய்வே? லபு லபுன்னு கொலைச்சு காட்டணும். செய்யணும்ல? ஊர்க்காரங்க பாக்குறாங்க. நாய் வேஷத்துல பார்த்தாச்சு முத்துராஜா. நம்ம ஊருக்காக இந்த வருஷம் நீ என்ன பண்ணி ஒரு சிங்க வேஷம் போடுங்கன்றாங்க. நீ என்ன பண்ணுவ? கூண்டுகளை கடந்து உம்மு நும்முன்னு உருமணும். செய்வியல்ல? பக்கம்லாம் பார்த்தாச்சு சிங்க வேஷத்துல. இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன பண்றீங்க? ஒரு குரங்கு வேஷம் போடுங்க முத்துராஜா. என்ன செய்வீங்க? குரங்கு வேஷம் போட சொன்னா மேடையில ஏறிக்கிட்டு தவிக்கிட்டே திரியணும். தவிக்கிட்டே நீங்க திரிவிய. ஒட்டுமொத்த ஊரும் 18 கோடி கிராமம் ஒண்ணா கூடி இந்த வருஷம் முத்துராசு நம்ம ஊர் மேடைக்கு எல்லா வேஷம் வந்தாச்சு. எங்க விருப்பத்துக்கா இந்த வருஷம் ஒரு பன்னி வேஷம் போடுறான் முத்துராசானா நீ என்ன செய்வ? கர்த்தலா கம்பெட்டியில கிடக்குறதுக்கு பிய பூரா திங்கணும். வேற அப்புறம் என்ன செய்யற? நான் கேக்குறேன், நீ தின்னா போ. என்ன வேஷம் போட்டா எதை செய்யணும்னு தெரிஞ்சிருக்கல? அதே கடவுளே, இந்த காசை வாங்குறதுக்கு நான் என்னென்ன என்ன வேஷம் போற? இல்ல என்ன வேஷம் போட்டா எதை செய்யணும் தெரிஞ்ச உனக்கு ஒரு மனுஷன் சட்டம் கட்டா ஏன்னா சட்டம் போடுறது உனக்கு பண்ணி வச்ச போட்டு ஊர்ல இருக்கிற நீ தான பேசிக்கிட்டு பேச்சு போத. நீ இன்னைக்கு வந்த கோமாரி நல்லா தெரிஞ்சுக்க. நீ இன்னைக்கு வந்த கோமாரி. ஆனா ஆடாதப்பட்டாலும் நான் பார்த்தவன். நீ பெரிய ஆள் மாதிரி பேசாத. எத்தனை வருஷம் ஆச்சு நாடகத்துக்கு வந்து? நான் நாடகத்துக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. தம்பி நாடகத்துக்கு வந்து நீங்க 6 வருஷம் தான் ஆகுது. நீங்க இன்னைக்கு வந்து இந்த ஆட்டம் போடக்கூடாது. ஒரு கோமாரினா இப்படித்தான் இருக்குன்னு எடுத்துக்காட்ட விளங்கியது யார் தெரியுமா? எங்க பகுதியில கொடி கட்டி பிறந்த ஒரு சாம்பவா எங்க ஐயா பொன்னமராவதி ஆர்வம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும் போது ஒருத்தர் பேசிப்பாளா? பேசல செத்து போனாரு. பேசுற மாட்டியா? பேசுறோம்ல. நம்ம மேலூர் பக்கத்துல ஒரு ஆள் இருந்த கோமாளி பழகிருப்பட்டி ராமையான்னு ஒரு கோமாளி. எப்படிப்பட்ட மனுஷன்? அவ்வளவு யாரும் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாங்களா? பேசலையே செத்து போனாரு. இந்த வரைக்கும் பேசுற மாட்டியா? பேசுறோம்ல. சமீபத்துல உனக்கு எனக்கு தெரிஞ்சு தோகமல ஆர்வம்னு ஒரு கோமாளி. எப்படிப்பட்ட மனுஷன்? அப்படி யாரும் இருக்கும்போது ஒரு தடவை பேசிருப்போமா? செத்து போனாரு. இந்த வரைக்கும் பேசுற மாட்டியா? ஒரு மனுஷன் காமெடி சொன்னா தானே கோமாளி சொன்னதானே சிரிப்பாங்க. மோத்த பார்த்து சிரிக்கிற ஒரு கோமாளி இருந்தாரு. யார் தெரியுமா? புதுக்கோட்டை இளையராஜான்னு பேரு. எப்படி மனுஷன்? அப்படி யாரும் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா? பேசலையே செத்து போனாரு. இந்த வரைக்கும் பேசுற மாட்டியா? பேசுறோம்ல. காரக்குடியில சக்திராஜன் ஒரு கோமாளி இருந்தாரு. எப்படிப்பட்ட மனுஷன்? அப்படிப்பட்ட ஆள் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா? பேசலையே செத்து போனாரு. இந்த வரைக்கும் பேசுற மாட்டியா? அது போல நீ இருக்க சாவச்சரியா? இல்ல இப்ப எதுக்கு செத்தவள அத சொல்லுங்க. ஏங்க நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க? அவங்கள பேருக்கெல்லாம் எந்த ஒரு கெடுதி வந்துடாம அந்த பேரை நீ தக்க வைக்கணும். இனிமே அந்த இடத்தை நீதே பிடிக்கணும். அந்த இடம் உனக்காக காத்திருக்க. அந்த இடம் உனக்கு எந்த இடம்? மேல கட்டியில மே தரமா துறையா எப்பயுமே மனுஷன் கீழே போக கூடாது. மேல போயிட்டே இருக்கணும். சரி நான் கேட்கிறேன், இங்கிட்டு சட்டம் படிச்சாலும் விளக்க நீ வந்து இப்ப சொல்லு. நிறைவா கேட்கிறேன். நான் கேட்டு சோ போடுவியா மாட்டியா? போட முடியாது. முன்ன வச்ச காலம் முன்னதே, பின்ன வச்ச காலம் பின்னதே. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாட்டை அடிச்சு பத்தி வீட்டுக்குள்ள என்னதே திருப்ப பார்த்தாலும் மறுபடியும் நீ குடுதாடுறது. நீங்க மிரட்டினாப்ல அப்படியே பயந்துருவனா? நல்லது இல்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நாயை தூக்கி கொஞ்சம் அந்த வாயத்தை போய் நக்குன மாதிரி உன் பழக்கம்லாம் நோட்டு போகாது. மரியாதையா சோப் போடுவீன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை நீ திரும்ப திரும்ப எங்க வர்ற? நான் சோப் போட மாட்டேன் இடத்துல நிக்கிறேன். போட முடியாது. போட முடியாது. நீங்க ஆளல சோ ஏதோ குரல் கேட்டது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். இப்ப பதில சொல்லு. நான் கேட்டு சோ போடவே மாட்டியா? முடியாது. முடியாதுல? முடியாது. என்னைக்கு நான் கேட்டு சோ போட மாட்டீனியோ இன்னையெல்லாம் சோ போட வைக்க முடியாம இந்த இடத்தை விட்டு நான் போனேடா. இந்த கட்டிய பிடிக்கவே நான் லாயக்கா இல்ல. பாத்துக்குள்ள பேசலாம். நீ சோ போட மாட்டீங்க. நாட உலகத்துக்கு அப்பாற்பட்டு நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? நான் ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு மனுஷன் எது வரைக்கும் படிச்சிருக்கான்னு முக்கியம் இல்ல, எப்படி படிச்சிருக்கான்னு முக்கியம். இப்ப நான் கேட்டு சோ போட மாட்டீங்க இல்ல. ஒவ்வொரு மாணவனுக்கு 8வது இருந்து 9ல இருந்து 10ல இருந்து 11ல இருந்து 12ல இருந்து எங்க போனாலும் தேர்வு பரீட்சை வைப்போம். பாப்பமா தேர்வுல என்னென்ன கேள்வி கேட்பாங்க? சரியான விவர தெரிந்தெடுத்துக, பொறுத்துக, கோடிட்ட எடுத்து நிரப்புக. சரி, ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. கோடிட்ட எடுத்து நிரப்புன்னு இல்ல. கோடிட்ட எடுத்து நிரப்புன்னா என்ன அர்த்தம்? கோடிட்ட எடுத்து நிரப்புக அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்டு கோடு போட்டு கொடுப்பாங்க, அதை நிரப்பணும். சரி இப்ப கேக்குறேன். சரி ஏதாவது கேக்குறேன். பழனியில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கோடு போட்டு கொடுக்குறேன். கொடுத்தா நீ என்ன எழுதுவ? முருகப்பெருமான் அப்படின்னு நிரப்புவேன். குன்றக்குடியில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கோடு போட்டு கொடுக்குறேன். என்ன எழுதுவ? அதுவும் முருகப்பெருமான் நிரப்புவேன். பிள்ளையார்பட்டியில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கோடு போட்டு கொடுக்குறேன். விநாயகர் பெருமான் அப்படி நிரப்பு. அப்படி நீ எழுதுவ. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா கோடு போட்டு கொடுத்தா அது வந்து பதில். அத நிரப்புவேன். இந்த மேடையில நான் உனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறேன்னா சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. சோம்பேறி என்ன வார்த்தை? சோம்பேறி. சோம்பேறினா யாரு? சோம்பேறினா யாரு? கிட்டத்தட்ட ஒண்ண மாதிரி வச்சுக்க. இப்ப என்ன மாதிரியா? ஆனா பேச்சோட பேச்ச வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திக்கிட்டே ஒண்ண மாதிரி ஒரு ஆடியா. சரி அப்படி வச்சுக்கயா. இப்ப சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. நான் கேட்டு நீ சோப் போடுவியா மாட்டியா? முடியாது. போட மாட்டேன். முடியாது. முடியாதுட்ட. இப்ப சோம்பேறின்ற வார்த்தையை உனக்கு நான் கொடுக்கிறேன்.
முன்னால உள்ள சோவை எடுத்துக்கிட்டு இம்பேரி அப்படின்னு போட்டு முன்னால கோட போட்டு கொடுத்துட்டேன். சோவை நான் எடுத்துட்டேன். இப்ப சோம்பேறின்னு வரணும்னா நீ முன்னால என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப்ல காதியா காமரிச்சு என்ன ஓடுவ? என்ன ஓடுவ? காது கொஞ்சம் அடப்பா இருக்கு. இருக்கும் கேட்கல. நல்லா நீ படிச்சாரு. ஏன்னா நீ அறிவாளில கையை கட்டி நீட்டாதையா ஓயாம அடிச்சு காய்ச்சி தொலைச்சு காய்ச்ச மறந்தே கல்லடி விடுவாங்க. கல்லடி விடுறா நீ காய்ச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்ப நீ காய்ச்சிருக்கே காஞ்சி காலையில காஞ்சி வச்சா இருக்கு. ஆமா காஞ்சி வைக்க காய்ச்சிட்டா இருக்கு. அப்படி சொல்லு. இப்ப பேசுற பேச்சு. அடுத்து உனக்கு வார்த்தை கொடுக்குறேன். சோதனைன்னு ஒரு வார்த்தை. சோதனை கேள்விப்பட்டிருக்கியா? இன்னைக்கு எனக்கு பெரிய சோதனையே கத்தல காம்பட்டியில இங்கதான். இந்த சோதனைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோகம் எடுத்துட்டு தனை அப்படின்னு கோட போட்டு கொடுத்துட்டேன். இப்ப சோதனைன்னு வரணும்னா நீ முன்னால என்ன ஓடுவ? சோப் போடுவேன். நான் ஓடுவேன். சோப் போடுவேன். நான் ஓடுவேன். இந்த மைக்கில எடுத்து வைங்கல. சோப் போடுவேன். சோப் போடுவேன். சோப் போடுவேன். ஏன்னா நீ அறிவாளி. மத்தாளே கிரிக்க. நீ நல்லா படிச்சிருக்க. அடுத்து ஒரு வார்த்தை இருக்குங்க. சோம்புன்னு ஒரு வார்த்தை. சோம்புனா என்ன? சோம்புனா தாளிக்கிற ஜாமான். ஆமாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாளிக்கிற ஜாமான். யார? இல்ல தாளிப்பாங்க அத சொல்றேன். தாளிக்கிற. இப்ப சோம்புன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்துட்டு இம்பூன்னு போட்டு கோட போட்டு கொடுக்குறேன். நீ முன்னால என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். அடுத்து சோளமலைன்னு ஒரு வார்த்தை. இந்த சோளமலைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்துட்டு லைமலைன்னு கோட போட்டு கொடுக்குறேன். நீ முன்னால என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். முதல்ல என்ன ஓட்ட? சோப் போட்டு. இரண்டாவது என்ன ஓட்ட? சோதாம். மூணாவது என்ன ஓட்ட? சோதாம். நாலாவது என்ன ஓட்டிய? சோதாம். இந்த நாலு சோவை நான் கேட்ட நீங்க ஓட்டுறீங்களா நீங்க தான் ஓட்டியா? நீங்க கேட்டத நான் போட்டுருக்கேன். அப்ப நான் கேட்டதுக்கு நீங்க என்ன ஓட்டுறீங்க? என்ன ஓட்டிய? சோப் போட்டு. என்ன ஓட்டிய? சோப் போட்டுக்கேன். அப்புறம் ஏன்டா சோப் போட மாட்டீங்க ஒட்ட மாட்டீங்க பேசிக்கிட்டு இருக்க? வெக்கமில்ல இப்படி பேசிக்கியாடா? அந்தாட்ட சோப் போட மாட்டீங்க சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இத்தனை சோப் போடுற? படிச்சிருக்கீல சோத்தை தானே தின்ற. ஒரு வெக்கமில்லாம பேசுற? இல்ல போட மாட்டி பொறந்து வெட்டி பண்ணிட்டு இருக்க? போடாம போய் படிச்சாடுங்க வர சொல்லு. தேவலாம் பேசாதீங்க. அது வெக்கமில்ல. ஆயா இல்ல என்ன சோப் போடுறேன்னா அதிக சாலோல சோன்னு சொன்னதுக்கு நான் வெறும் சோன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பேசுறீங்களா? ஆமா. எந்த சோமும் வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த சோவு இங்க போட நீ எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க? தம்பி நான் இதிகாசம் பேசுவேன். நானும் இதிகாசம் பேசுவேன். இலக்கியம் பேசுவேன். நானும் இலக்கியம் பேசுவேன். நான் புராணம் பேசுவேன். நானும் புராணம் பேசுவேன். சிலப்பதிகாரம் பேசுவேன். நானும் சிலப்பதிகாரம் பேசுவேன். நானும் மணிமேகலை பத்தி பேசுவேன். புராணங்களை புரண்டு பேசுவேன். நானும் புராணங்களை புரட்டி புரட்டி பேசுவேன். ஆக எதை கேட்டாலும் எதிர்ப்பதை நான் பேசுவேன். நான் எதை கேட்டாலும் எதிர்ப்பதை பேசுறதுக்கு தான் கருத்தல படிக்க வந்திருக்கேன். 33 வருஷம் நான் பேசிக்கிட்டு நீ பேச மாட்டேன். நீ பேச மாட்டே. நான் பேசலைன்னா என்னைய குனிய வச்சு ஊம குத்தவோட குத்துங்க. இன்னைக்கு குத்து வாங்க முடியும்னு போக மாட்டேன். அப்ப நான் இருக்கனா இல்லைன்னு சொல்லுவேன். நான் இருக்கனா இல்லைன்னு சொல்லுவேன். நான் இல்லைனா இருக்குன்னு சொல்லுவேன். நான் மேர்னா பல்லம்னு சொல்லுவேன். நான் இரவுனா பகல்னு சொல்லுவேன். நான் இன்பம்னா துன்பம்னு சொல்லுவேன். நான் நடக்கும்னா நடக்காதுன்னு சொல்லுவேன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற எல்லாமே தெரியும்னு சொல்லுவேன். ஒக்க மக்கள் உடைச்சு அடிவாங்க முடியல. கொத்தோட அக்கல் என்ன பேசிட்டு போச்சு? என்ன நான் தெரியாம நீ எப்படி தெரியும் முடிவா? அதான் எதிர்பதா. அப்படிங்க நீங்க தானே சொன்னீங்க எதிர்பதானே பேச. நானே தெரியாம நீ எப்படி தெரியும் முடிவா? தெரியாதுன்னு சொன்னா தெரியும்னு சொல்றதானே எதிர்பதா. அப்ப தெரியாம தெரியும்டுவா. சொல்றாங்க அப்பா. நான் இருக்கு. இல்ல. நான் நடக்கும். நடக்காது. நான் தெரியாது. தெரியும். நான் புரியாது. புரியும். நான் மேடு. பள்ளம். நான் இரவு. பகல். நான் இன்பம். துன்பம். நான் எதுவுமே தொங்காதுன்றடா. எல்லாமே தொங்கும்னு சொல்லுவேன். கபராசி சும்மா இல்ல. உனக்கு இன்னைக்கு வாயாண்ட தண்ணி அதிகமா குடியிருக்கு. பாப்பா. நல்ல பேரு வரைக்கும் வாங்கி வச்சிருக்க. பேசியா. உன் பேரை காப்பாத்தி அப்படியே ஓடி போயிரு. பாப்பா. நீ மறுபடியும் இங்க வந்து பேசினா நல்லா இருக்காது. பேசுவேன். சரியா? அப்படிதான் பேசுவேன். அப்படிங்களா? ஆமா. நீ என்ன கேட்டாலும் தொங்காத நான் சாச்சு காட்டி போடுவேன். என்ன கேட்டாலும் இந்த மேடையில நான் தொங்கும்னு நிரூபிச்சிட்டு போயிருவேன். அப்படியா? மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து கிடையாது. இல்ல நீ பின்னாங்க மாட்ட. எதை கேட்டாலும் தொங்க முட்டுவ. கண்டிப்பா. பேச்சு பேசுறீங்க. ஆமா. பாட்டு பாடுவியா? ஆமா. பாட்டு பாடுவியா? என்ன ஆண்டவ கலைவாணி கொடுத்த தொண்டை எனக்கு நல்லா இருக்கட்டும்டா. இருக்கு. நான் கலைவாணியை பாத்துக்கிறேன். தொண்டை அடத்துக்கிட்ட கிடக்குது. நான் கேட்ட போய் சொல்லு. பாட்டு பண்ணா பாடுவியா? பாடுவேன். நான் தொங்காதுன்னு நீ என்ன சொன்ன? தொங்கும்னு சொல்லுவேன். அப்ப தொங்கும்னு பாடுவியா? பாடுவேன். நீ பாடுற அளவுக்கு துணிச்சிட்டியா? பாடுவையா? அப்படியா? அந்த எங்க ஆத்தா இப்படி முறுக்கு விட்டுருச்சு. பாப்பா இன்னைக்கு நீ என்னவே மாடுற? எதை பாடு பாப்பா? பாப்பா. போட்டிக்கு வரக்கூடாது. வந்தா பின்னாங்க கூடாது. எதை கேட்டாலும் தொங்கும்னு பாடுவியா? பாடலாமா? பாடுங்க. தயாரா? தயாரு. பாட்டு பாடவா? தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதா? பாடா. ஏ குத்துக்கல நீங்க பாடுறதா அது? இது பாட்டா? பாடுறன்ற நீங்க பாட்டா நினைக்கிறீங்க? பாட்டா நீ. அப்ப ஓவரா இது என்னது? என்ன பாட்ட பண்ண பட துப்புல பிரேக்க நீ போடி கொற? நீ எதுக்கு கொற? தென்னை மரத்துல தேங்காய் வாங்குவா நடு வீட்ல மாங்காய். கேட்டோம்னா தொங்குதான் பாடு. தெரியாம நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? வந்தோம்னா பேசாம இல்ல தெரியாத தெரியான்னு சொல்லு. வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்துட்டு வெக்கமா அடங்க. நீ எதுக்கு சொல்ற? ஏய் நீ மட்டும் பாட முடிப்பல பாடி கிழிச்சா போற நானே. என்ன வச்சிருக்குற? ஏய் போறாம பாட்டு பாடி நாங்க நிப்பாங்க நின்னுட்டே இருப்பாங்க. பாடுற வெக்கம் நாம. நீ அடுத்த வருஷம் சொல்லு. இல்லையா? எவ்வளவு பேசிக்க கூடாது. ஓ வேற மாதிரி அத போடுறா. அப்ப நாங்க மட்டும் குத்துறாத பாடுங்க. நீ அப்படியே பௌசமா நிப்பியடா. பேசுற பேச்சு. வர மட்டும் நாடகம் போறாரு மொத்தம் தெருவுல இருக்கறாடா. பாடுறா. நீ போடி நீ எதுக்கு கூடு தம்பி வச்சு நாடகம் நடத்திக்கிறீங்க. நீ எனக்கு தேவையில்லை. போடா போடா. நீ வாயா. பேசுற ஆடியா வக்க மக்க நீ பாடியா நீ பாடியா. பாடுற முகரை மூஞ்சி. ஏன் அவளே கேவலமா இருக்கோ? பேச்ச விடு.
பாடியே பாடுவா பாருங்க உனக்கா மறுபடியும் யாருக்கா நான் பாடுனது இல்ல சரி நான் பாடுறேன் மக்கா எங்க ஆத்தா பேனி அப்படி பெற்றிருக்க சும்மா நீ பாடியா தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதா தொங்குது 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 ஒத்தோட அத்துப்படி இன்னைக்கு பாடியா நீ பாடியா நான் ஒரு தடவை பாடுறேன் நீ 2 தடவை பாடிட்டு பாடினா 2 பாடுவேன் 5 பாடினா 10 பாடுவேன் தெரியுமில அந்த பாடியா அப்படிங்களா மாங்காய் மரத்துல மாங்காய் தான் தொங்குதா தொங்குது 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 கொய்யா மரத்துல கொய்யாக்கா தொங்குதா தொங்குது 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 புளியங்கா மரத்துல புளியங்கா தொங்குதா தொங்குது 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 நம்பா மரத்துல நவ பழம் தொங்குதா தொங்குது 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 எலுமிச்ச மரத்துல எலுமிச்சங்கா தொங்குதா தொங்குது தொங்குது மூத்தர வேற வந்துருச்சு தொங்குது தொங்குது நாட்டங்க மரத்துல நாட்டங்கா தொங்குதா தொங்குது 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 தக்காளி செடியில தக்காளி தொங்குதா தொங்குது 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 மிளகா செடியில மிளகாத தொங்குதா தொங்குது தொங்குது உன் பொட்டாட்டிய நண்டி கடிக்க தொங்குது தொங்குது கத்தரிக்காய் செடியில கத்தரிக்காய் தொங்குதா தொங்குது 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 வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் தொங்குதா தொங்குது 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 எங்கடா இருக்குது வெண்டைக்காய் தூரம் உன் நடுவுல தொங்குச்சு வெண்டைக்காய் நீ பார்த்தாலியாடா என்னடா பாட்டு எப்படி பாடுற கண்ண முடிக்குது வெண்டைக்காய் அப்புறம் தொங்கு ஐயோ 10 மணில இருந்து வாங்கின பேரு வெண்டைக்காயில போச்சேன் கண்ண முடிக்கிட்டு எப்படி பாடுற வெண்டைக்காய் நீ முன்ன பார்த்தாலியாடா இல்ல சந்தைக்கு போய் வாங்கி தின்னா விட்டுருவியா கீழே பூங்குடி முழுக்க வெண்டைக்காய் விளைஞ்சு கிடக்கு வெண்டைக்காய் தொங்கு எப்படி பாடுற எப்படா கண்ணை மூடிக்கிட்டே பாடு கொடுமடா ஒரு மனுஷன் பாடுற வாயை கவனிச்சு பாடினா தெரியும் கண்ணை மூடிக்கிட்டு எப்படி கூசா பாடுற அப்ப நீ 10 மணிக்கு வந்து வெண்டைக்காய் தொங்கு நீ பாடுவ நீ என்ன வேணாலும் கேட்க முடியுமா என்ன பண்ற எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பேரை வாங்குறதுக்கு ஊர்ல பொம்பளை வேஷம் எல்லாம் போட்டு அப்படியா எவ்வளவு சிரமப்பட்டு அப்ப நீங்க பொம்பளை வேஷம் போட்டா நீ வெண்டைக்காய் தொங்கு பாடுறியா நீ எதுக்கு மத்த காய்கறி இன்னும் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் சொல்லாம இந்த வெண்டைக்காயை ஊட நுழைச்சு நானும் பாத்திருக்கேன் என்னுடைய 15 வருஷ அனுபவத்துல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா வெண்டைக்காய் தொங்கு பண்ண ஒரே கொமாடி நீ ஒருத்தனடா எப்படி பாடுற ஆனா நீ கொல்ல பாத்தியா ஒத்த வார்த்தை நான் போட்டுக்கலாம் அத கண்ணை முடிக்கிட்டு ஒரு தடவை பாட மாட்டேன் 2 தடவை பாடுன்னு சொன்ன பாத்தியா தொங்குது உன் நடுவுல தொங்குற இழுத்தா போல நடுவுல தொங்குறா எப்படா நீ பேச விருப்பப்படல இதை பத்தி நான் படிச்சது இல்ல ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு நான் கேக்குறேன் என்னையா நீ வெண்டைக்காய இந்த காலையில ஊர்ல என்ன வேத தடுத்து நடந்து உடனே என்ன சொல்லுவாங்க போறேன் பாரு பப்பு நான் முகரே பாரு வெம்புற ராத்திரி கூட தொங்குதுன்னு வாடு காலையில பேச மாட்டாங்க என்னை கேவல காரிக்கிட்டு பொம்பளை ஒரு காரிக்கிட்டிய முகரே எடுத்து போக மாட்டாங்க இனி நான் பேச விருப்பப்படவே இல்லை என்ன எப்படி பேசுவாங்க அடுத்த வருஷம் எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு எல்லா நடிகரையும் மாத்தி போட்டாலும் உன்னைய மட்டும் யாருமே மாத்தே மாட்டார் புரியுதா தெரிஞ்சு ஏன்னா நீ அப்படி ஒரு தொங்குற கோமாளி காட்டிவிட்ட இனிமே பேச நான் தயாராகவே இல்லை ஒருவேளை உன் பேரு மறந்தவனா கூட ஊர்ல இருந்து 4 பேர் இந்த தொங்குற கோமாளியை கூப்பிடுங்க அந்த அளவுக்கு நீ வந்துட்ட நீ பேச விருப்பப்படல நீ அடுத்த வருஷம் வர சொல்லுங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஐயா 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 ஐயோ ஐயா ஐயா நான் தெரியாம இங்க வாயா நான் சொல்ற கேளியா இரியா நான் சொல்ற கேளியா நீ மத்ததெல்லாம் சொல்லுது நீ வெண்டைக்காயை ஏன் நுழைச்ச பாட விருப்பப்படல இனிமே பாடல எத்தனையோ கோமாளிகளை நானும் பார்த்திருக்கேன் எல்லாம் அப்படி பாடின உலகத்துல தொங்குதுன்னு நீ ஒருத்தன் பாடுறீங்கன்னா இனிமே அதை பேசி பிரயோஜனமே இல்ல நீ யார் எதுக்கு வந்து சொல்லு அடுத்த வருஷம் என் பேரு இது உன் பேர் என்ன இது இது மாதிரி ஒரு பேரை இது மாதிரி ஒரு இதை கொண்டாந்து இதுக்குள்ள போய் இதுன்னு வச்சிருக்கானே ஏன் இதுன்னு கொண்டாந்து இப்படி ஒரு பேரை இது பண்ணி வச்சிருக்கான் இதுன்னு ஒரு பேரா இப்படி பேசாத பேரு வீரத்தேவனையா அப்ப இது நீ இதுங்கிறது இந்த வெண்டைக்காயை நுழைச்சு விட்டியல்ல அதுல குழம்பிட்டு வேற அப்ப பேரு இது இல்லையா பேரையே மறந்து தொலைச்சு அப்ப உங்க பேர் வந்து என்னதுங்க பேர் வந்து வீரத்தேவன் ஆனா இது நீ இதுங்கிறது இந்த வெண்டைக்காயில குழம்பிட்டிய வேற அங்க பேர் இது இல்ல பேர் இது இல்ல அப்ப பேர் என்ன பேர் வீரத்தேவன் பேர் வீரத்தேவனா ஆனா இது இல்ல இல்ல இது இல்ல அப்ப பேர் என்னது பேர் தான் வீரத்தேவன் பேர் தான் வீரத்தேவனா ஆனா இது இல்ல இது அப்ப பேர் என்ன குஞ்சுக்கு 4 முத்தம் கூட கொடுக்குறேன் என்னையா பிரச்சனை எப்படியா சொல்லிட்டு இருக்கீங்க பிரச்சனை ஐயா பேர் தான் வீரத்தேவனா பேர் தான் வீரத்தேவன் அப்பா பேரு நம்பி அப்பா ஏ அப்பா நம்பி தெரியுமா டேய் அப்பாவை நம்பி அப்ப நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு 7 பேரு அண்ணன் தம்பி 7 பேரு அப்பாவை நம்பி ஏண்டா கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்காடா உங்க அப்பா நம்பின்னு முன்னால சொல்றது இல்லையா அந்த ஆளு வேகாத வெயில்ல கம்பி கட்டி உன் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா நீ எங்கடா இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க பேச்சு ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த ஆளுக்கு கூட மாட்டாத வேலை வைக்காமல ஏன்டா இப்படி திருச்சி அடைகிற எங்க சாகுற வயசுல இருந்தாரு கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு நீ எங்கடா இங்க உட்கார்ந்து பேசுற எங்க அப்பா கம்பி கட்டாரு எங்க காத்துதான் பேசிக்கிட்டு
தானே உங்க அப்பா நம்பி தானே ஆமா. நம்பி தானே உங்க அப்பா தான் கம்பி கட்டிக்கிட்டு இருக்காரு எங்க கட்டுறாரு நத்தத்துல இருந்து புதுக்கோட்டையில இருந்து தேவாவட்டத்துல இருந்து அந்த பக்கம் எல்லா ஊரையும் ஓப்பன் பேர் தான் இருக்கு பொன்னமராதி முழுக்க உங்க அப்பன் பேருத நத்தம் எடுக்க உங்க அப்பன் பேருத எங்க பார்த்தாலும் உங்க அப்பன் பேருத போட்டிருக்காரு இது நம்பி கட்ட கம்பிங்க இது நம்பி கட்ட கம்பிங்க இது நம்பி கட்ட கம்பி ஒட்டிருக்காரு போக அந்த நம்பி இல்லையா வேடுவர்களை நம்பியா அப்ப அந்த நம்பி நம்பி எங்க அப்பா என்ன பாலம் கட்டிக்கிட்டுறானா நீ தானே அப்ப சொன்ன நம்பி அப்ப அந்த நம்பி இருக்குங்க வேடுவர்களை நம்பியா இல்லையா அப்ப இந்த நம்பி இல்லையா இந்த நம்பி இல்ல இந்த கம்பியில இருக்கு அந்த நம்பியை போடுறேன் ஓ நான் சமது அவனுக்கு முதல்ல அந்த விளம்பரத்தை குறைக்கணும் முதல்ல எப்படி அப்பா பேர் நம்பி அம்மா பேரு நங்கி வந்திருப்பது காவலுக்கு உள்ள இருக்குது இரண்டு பெண்ணோட பேரு பெண்ணு பேரு ஒண்ணு வந்து வள்ளின்னு ஒண்ணு குள்ளி தங்கச்சி பேரு தங்கச்சி பேரு வள்ளி வள்ளியா இப்ப வந்துரும் வந்திருக்கா பேர் என்னது பேர் வள்ளி வள்ளியா இப்ப வந்துரும் வந்திருக்கா பேர் என்னது பேர் வள்ளி அத வள்ளியான்னு கேட்டேன் இப்ப வந்துருமியா வந்திருக்கா பேர் என்னது பேர் தான் வள்ளி அத வள்ளியான்னு கேட்டேன் வந்துருமியா வந்திருக்கா பேரை சொல்றா பேர் தான் வள்ளி பேர் வள்ளியா அத வள்ளி வள்ளியான்னு கேட்டேன் வள்ளி இப்ப வந்துரும் அப்ப வந்திருக்கிறது வள்ளியானே வந்திருக்கிறது அத வள்ளி வள்ளியான்னு கேட்டேன் இல்ல வள்ளி இப்ப வந்துரும் உங்க பேரு என் பேரு வீரத்தேவன் வீரத்தேவன் அம்மா பேர் நம்பி என்ன சொல்லி முடிச்சிட்டேன் உள்ள இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கணும் பார்த்து வச்சுக்க எனக்குமே பழசை மறக்காத வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் பழசை மறக்காம இருக்காது அடுத்த திறமை போக முடியும் நீ பழசை மறந்து பேசுற 2020 நாடகம் இல்லாம என்ன பாடுபட்ட மறந்துட்டியா மறந்துட்டியா இல்லையா நினைப்புல ஓடுதா குளிர் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் எத்தனை காய்ச்சல் வந்து சும்மா கிடந்தியா இல்லையா கொரோனா டைம் அத கொஞ்சமா நினைவுல வச்சுக்கிட்டு அடுத்த பேசுறேன் காய்ச்ச வந்த சமயம் எல்லாம் பெரியாஸ்பத்திரிக்கு போய் கசாயம் குடிச்சிட்டே வந்து கசாயம் குடிச்சு இல்ல நல்லா யோசிச்சு பாத்தியா அந்த காலத்திலயும் கொரோனா காலத்துல டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் இத்தனை காய்ச்சல் வந்த உனக்கு மூளை காய்ச்சல் ஒரு தடவை கூட வந்திருக்காது அது சங்கரன் கொடுத்த புண்ணியம்டா சங்கரன் கொடுத்த புண்ணியம் இன்னைக்கு இல்ல இன்னும் 99 வருஷம் மூளை காய்ச்சல் வராது வராது வராதுடா வராதுல ஏன் வராது எப்படி வரும் மூளை இருந்தாலும் வரும் உன மூளை கட்டவனவ மூளை இருந்தாவில வருமா மூளை இல்லையா உனக்கு இந்த ஆள் கிட்ட இதுக்கு மேல பேச முடியாது ஏய் அடியா மல்லாக்கா அவளை வர சொல்லுங்க பாரு ஏன் உனக்கு மல்லாக்கா அப்ப மல்லாக்கா நான் கூப்பிடுறேன் ஆமா எப்பல இருந்து அடியா இந்த எங்க இந்த குண்டி வத்தி எங்க அவன் அரே அட அருள்ட்ட ஐயோ சின்னையோட மான மரியாதை அம்புட்டும் போச்சு கருத்தல கமிட்டியோட அரே இங்க வாடு இங்க வாடு அட மத்ததெல்லாம் பேசுனேன் நல்லா தாண்டா பேசுனேன் இந்த வெண்டைக்காய் நுழைச்சு அம்புட்டையும் காலி பண்ணிவிட்டாங்க ஒரு வெண்டைக்காய் எதில் நுழைச்சாரு தொங்குது வாத்தியாரே கண்ணை முடிக்கிட்டு ஆர்வ கொள்ளால பாடி தொலைச்சிட்டு அந்த ஆளு மத்ததெல்லாம் சரியா தானே பேசிக்கிட்டே வர முடியும் இந்த வெண்டைக்காய் நுழைச்சதான் கவனிக்காம வெண்டைக்காய் எங்கடா தொங்குச்சு நேரம் 9:30 மணிக்கு பேக்கத்துக்கிட்டு உள்ள போய் இந்த வேஷம் போட்டு புண்ணியமலாம பார்த்தாரு ஆடி ஆடி பாடி பொம்பளை வேஷம் போட்டு அந்த கொணத்து இந்த கருவாயனை கூப்பிட்டு அப்படி போச்சாடா ஐயோ போடா ஒரு வெண்டைக்காயில போச்சாடா